ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த தின தியானத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட விசேஷமாய் பேச போகிறார். வேதத்தின் ஆழங்களை தியானிக்கிற நமக்கு கர்த்தருடைய கையிலே அதிகமான கிருபையை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே எழுதப்பட்ட இந்த நிருபத்திலே ரொம்ப அருமையான காரியங்களை அவர்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். இப்பொழுது அவரிடத்திலே மறுபடியுமாக அதே அதிகாரத்திலே வலியுறுத்தின ஒரு காரியத்தை அவர்களுக்கு அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது சகோதர சிநேகத்தை குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். லவ் ஒன் another. நான் இதை உங்களுக்கு திருப்பி எழுத வேண்டியது இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு நான் எழுதி இருக்கிறேன். எழுதுறதையே திருப்பி டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அப்படியானா அதை சரியா செய்யலன்னு அர்த்தம். ஆகவேதான் மறுபடியும் பவுல் அப்போஸ்தலன் இவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் சகோதர சிநேகத்தை குறித்து நான் எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தேவன் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா அந்த அன்பு இல்லாவிட்டா மற்றதெல்லாம் வேஸ்ட்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த அன்பு நமக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக அதிகமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய எல்லாவற்றையும் அன்போடு நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து செய்யும் போது அதை அன்போடு செய்யுங்கள். மனிதனாய் இருந்தாலும் சரி, நீங்க செய்யற வேலையா இருந்தாலும் சரி, அதை ஆசையோடு அன்போடு செய்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு மிகுதியான பலன் கிடைக்கும். ஒரு காரியத்தை நம்முடைய மனதிலே ஒரு அன்பு இல்லாமல் நாம் அதை செய்வோம் என்றால் அந்த காரியத்திலே நமக்கு சரியான ஒரு பயன் வருவதில்லை. சகோதர சிநேகம் என்றால் என்ன? நம்முடைய இனஜன பந்துக்களோடு கூட, நம்முடைய சபையோடு கூட நமக்கு ஒரு அன்பு இருக்கிறதா? நான், என் குடும்பம், சபைக்கு போய் அப்படியே லாடம் கட்டின மாதிரி சர்ச்சில் உட்கார்றது, அப்படியே திருப்பி வர்றது. யார்கிட்ட நம்ம பேசுறோம்? யார்கிட்டையும் பேசுறது இல்லை. அதுவும் இந்த கொரோனா வந்த உடனே இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கிறோம், அதனால இன்னொருத்தவங்க மாஸ்க்குள்ள யார் இருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது, கை குலுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் இது ஒரு பெரிய சதியா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கன்னு சொல்லி. முத்தத்தை விடுங்க, கையை கொடுக்கறதுக்கே இங்க நமக்கு வழி இல்லாம இருக்கு. சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லி ஏற்கனவே சுயநலமான மனிதனை இன்னும் அவனை பிரிப்பது போல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த அன்பை மட்டும் சபையில விட்டுற வேண்டாம்னு சொல்றார். ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கமே அன்பின் மார்க்கமா இருக்கிறது. பெரிய செல்வந்தன் ஒருவன், அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, அவன் எல்லா கட்டளைகளையும் பின்பற்றி வருகிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், பூரண சர்க்குணராய் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னாரு, நீ கற்பனைகளை எல்லாம் கை கொண்டாயா? சிறு வயது முதற்கொண்டு நான் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு வருகிறேன். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டாரு, நீ என்கிட்ட அன்பா இருக்க விரும்பினா உன்கிட்ட இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, நீ உண்மையாவே என்ன நேசிக்கிறதா இருந்தா நீ முதல்ல உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நேசிக்கணும். இப்போ உன்கிட்ட இருக்கிறத எல்லாம் வித்து உன்கிட்ட பக்கத்துல சுத்தி இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உன் மனசுல அன்பு இருக்குதா?
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது சாதாரண காரியம் இல்லை. அவர் ஹை ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறார். அப்ப அந்த ஹை ஸ்டாண்டர்டு, அப்படிப்பட்ட ஊழியம் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் சொல்லாம சொல்லுற அந்த வாலிபன், இயேசுசாமி உங்களை மாதிரி ஒரு ஊழியம் வேணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஊழியம் வேணும்னு சொன்னா இந்த லெவலுக்கு அன்பு செலுத்தணும். எல்லாவற்றையும் துறந்து இந்த அளவுக்கு என்னிடத்துல இருக்கிறது இழந்தாலும் பரவாயில்ல, நான் மற்றவங்கள்ட்ட நான் அன்பா இருக்கணும்ன்ற இந்த லெவல்ல நீ பெர்ஃபார்ம் பண்ணணும். பூரண சர்க்குணன்னா இதுதான் அந்த அன்பு. The perfection is the love. It is not the standard of living, it is the standard of giving. அப்ப ஆண்டவர் அந்த ஸ்டாண்டர்டை காமிக்கும் போது வேதம் சொல்கிறது மத்தேயு 19:22 அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். He was so, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆண்டவர் நான் அதையும் வச்சுக்கிட்டு அவருக்கு செய்யலான்னு பார்த்தா அவர் அதை விட்டுட்டு எனக்கு செய்கின்றாரே, அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப ஆண்டவர் அதை விசாரித்து விட்டு எங்க போயிட்டான் அவர்கிட்ட சொல்றாங்க, அவன் போய்விட்டான், அவனுக்கு நிறைய ஆஸ்தி இருக்குது. அப்ப அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார் 23ஆம் வசனத்துல, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So when God blesses you, rather than raising the level of our living, we have to raise the level of our giving. சொல்லுங்க ஆமென். சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். ஆண்டவர் நம்மை உயர்த்த உயர்த்த நம்ம இன்னும் நம்மை வெறுமையாக்குறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுமையாக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை தருவார். அவர் நம்மை சோதித்து பார்ப்பார். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சோதித்து பார்த்ததே அதுதான், நான் தான் உனக்கு ஈசாக்க கொடுத்தேன், அந்த ஈசாக்கை எனக்கு தான் கேட்கிறார். அப்ப ஈசாக்க தருவாரா இல்லையான்னு ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், நான் பூமியின் மணலத்தனையா உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஐ லவ் யூ லார்ட். ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாட்டில் வந்த பாடல்கள் எல்லாம், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்தொடர் ரெடி, எனக்கு எது இல்லைனாலும் நீங்க வேணும்னு சொல்லி பாட்டு வந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் என்ன பாட்டு வருதுன்னா, நீங்க நான் ஆசீர்வதிப்பீங்க, நான் பெரிய ஆளாவேன், நான் இதை வச்சிருப்பேன் அதை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி வருது. அந்த காலத்துல மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். யாருக்கு? பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம். சோ அதெல்லாம் அர்ப்பணிக்கிற பாடலா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அர்ப்பணிப்பின் பாடல்கள் அதிகமாக எழுதுங்க. சிலுவை அண்டை கொண்டு வருகிற பாடல்களை எழுதுங்க. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்கிற பாடல்களை எழுதுங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்க, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. யாருக்குள்ள தாழ்மை இருக்குதோ அவங்களுக்குள்ள மற்றவங்களை கனப்படுத்தணும்ன்ற எண்ணம் வரும், அது அன்பின் பிரதிபலிப்பாக மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அன்பு இருக்கிறவங்க தாழ்த்துறதுக்கு வெட்கப்படவே மாட்டாங்க. அன்பு இருக்கிறவங்க விட்டு கொடுக்கறதுல ஒரு நாளும் போட்டி போட மாட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் விட்டு கொடு, நான் விட்டு கொடுக்க சொல்ல மாட்டாங்க.
உண்மையான கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறவங்க என் சீட்டை நீ எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய சீட்டு, இது நான் யாருக்கும் தரமாட்டேன், இது என் பதவி, நான் தான் இந்த போஸ்ட்ல இருக்கணும், நான் தான் தலைவரா இருக்கணும், நான் தான் பிரசிடென்டா இருக்கணும், நான் தான் இந்த ஃபெலோஷிப் நடத்தணும், நான் தான் இந்த சபையில மூப்பரா இருக்கணும், நான் தான் மைக்க பிடிக்கணும்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வளரணும், எல்லாரையும் தூக்கி விடணும். இன்னொரு ஊழியக்காரன் வந்து அவருக்கு மைக்க கொடுக்கிறது, இன்னொரு சபையில் இருக்கிறவங்களை என்கரேஜ் பண்றது, இது அன்பினுடைய ஒரு பிரதிபலிப்பா இருக்கும். பவுல் அப்படிதான். Paul was never intimidated by the presence of other ministers. மற்ற ஊழியக்காரங்கள் வருவதனாலே பவுல் அப்போஸ்தலன் அப்செட் ஆகிறதே கிடையாது. சபையை குழப்பறவங்களை தான் எதிர்த்து நின்றார், நல்லா ஊழியம் செய்யறவங்களை நல்லா உற்சாகப்படுத்தினார். அல்லேலூயா. இன்ஃபேக்ட் தன்னோட கூட அழைத்து கொண்டு போய் தான் பிரசங்கம் பண்ற இடங்கள்ல அவங்களெல்லாம் யூஸ் பண்ணார். பவுல் வந்து சீலாவோட இருந்தார், திமோத்திய வச்சிருந்தார், பர்னபாவோட இருந்தார், மார்க்கு கூட வந்தாரு. தட் இஸ் an apostolic team. நான் சாம் ஜபதுரை அண்ணனோடு கூட திருப்பத்தூர் முகாமிலே 7 வருடங்களாக நான் அங்கே ஊழியம் செய்யும் போது அங்கே சாம் ஜபதுரை ஒரு முன்மாதிரியா இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அவங்க மற்றவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க, எல்லாரையும் அறிமுகப்படுத்துவாங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் வெளிநாடு செல்வதற்கு அங்க போன் பண்ணி இந்த மாதிரி பிரதர் வராங்க, நீங்க அவங்கள கவனிங்கன்னு சொல்லி மோகன்சி என்ன முதற்கொண்டு எல்லாரையும் அவர் தான் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இவங்க போனாங்கன்னா என்ன மறந்துடுவாங்களோ அவங்க அப்படி யோசிக்கவே இல்லை. அதான் சகோதர ஸ்நேகம். கடைசி வரைக்கும் இன்று வரையிலும் அந்த 5 பேர், எபினேஷர் பால் அண்ணன், மோன்சி அண்ணன், ஜிபிஎஸ் அண்ணன், வின்சென்ட் ராஜ் அண்ணன், சாம் ஜபுதுரன், இவங்க ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்காக திருப்பத்தூர் முகாமிலே செயல்படுவதை நான் பார்த்தேன். ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சகோதர ஸ்நேகம். ஒரு தாய் வயிற்றுல பிறக்கல, ஆனா தேவர் ராஜ்யத்துக்காக இணைக்கப்பட்டார்கள். we have to revival வேணும்னா இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஓரிடத்திலே கூடி வந்து ஒருமனப்பட்டு இருந்தாங்க. காரணம், they had a brotherly love. ரோமர் 5:5 எழுதப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்துவின் அன்பு அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஊற்றப்பட்டிருந்தது. Because they had the love of God poured inside their hearts, they were able to be together and they were not disturbed. பேதுரு எழும்பி பேசினார்னா மற்றவங்க எல்லாம் அப்படியே கூட நின்னாங்க. எனக்கு மைக்கு தரலையே, பேதுருவால இவ்வளவு பெரிய ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, நான் சீனியர் பாஸ்டர் ஆயிருக்கலாமேன்னு சொல்லி தோமாவோ கூட இருந்த யாக்கோபோ வேற யாரும் பேசல. அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒருமனப்பாடு இருந்துச்சு. அதனாலதான் ஒரு அசைவு. என்றைக்கு அது வருகிறதோ நம்முடைய இந்தியாவில அசைவு வரும். நான் தான், என் பிராண்டு தான், என் ஊழியம் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிராண்டிங்க பார்த்து அசைவாடுறவர் அல்ல, அபிஷேகத்திலே அசைவாடுகிறவர். முழங்கால பாப்பாரு, விசுவாசத்தை பாப்பாரு. வெச்ச டெஸ்ட் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். கைய உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சோ சகோதர ஸ்நேகத்துல அன்பாக இருக்க தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, கிறிஸ்துவால போதிக்கப்பட்டிருக்கிறீங்களே, அவரே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. யோவான் 13:34 வாசித்து பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி கொடுத்தேன்ல, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் சொல்றார். திஸ் இஸ் த நியூ லா. 10 கற்பனைகள் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. அதை தவிர இன்னும் நிறைய கட்டளைகளை அவர் கொடுத்திருந்தார். புதிய ஏற்பாட்டில் ஏசாமி சொல்றார், நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தை, கட்டளை, லா உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னது? ஒருவர் ஒருவர்
அன்பாயிருங்கள். அவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டினுடைய அத்தனை லாவும் இந்த ஒரு காரியத்துல ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. எவ்ரிதிங். ஏன்னா கடவுளிடத்துல அன்பா இருக்கிறவன் கண்டிப்பா அவருக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டான். சொல்லுங்க ஹல்லேலூயா. கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டான்றது ஒரு நிலை. தன் சகோதரனுக்கு விரோதமாகவும் அவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் அந்நிய காரியங்களை இச்சிக்க மாட்டான். மற்றவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டான். இங்க அன்பா இருக்கிறது முக்கியம் இல்ல, இங்கேயும் அன்பா இருந்தா அதுலதான் கிறிஸ்தவ மார்க்கமே இருக்கு. மற்ற எல்லா மார்க்கங்களுக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, கிறிஸ்டியானிட்டி இஸ் a selfless religion, selfless way of living, selfless faith. சுயநலமற்ற ஒரு மார்க்கம். சுயநலமா இல்லாம பொது நலனை கருதுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வழி. அதை நாம் பின்பற்றும் போது நாம ஏசாமி சொன்ன மாதிரி நடக்கணுமா வேண்டாமா? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்போம். கிறிஸ்துவின் சபையாய் அன்பை பிரதிபலிப்போம். இந்த அன்பை நம்ம உண்மையா பிரதிபலிச்சோம்னா கண்டிப்பா இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறிவிடும். If we are able to portray the same love of Christ which he explained, which he explicitly displayed, அதுபோல நம்மளும் நம்ம அந்த அன்பை காண்பிச்சோம்னா இந்தியா கண்டிப்பா ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை அறிந்த தேசமாக, இயேசுவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட தேசமாய் மாறிவிடும். அன்புதான், அன்பால தான் மாற்ற முடியும். சோ இந்த 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இப்போ நெக்ஸ்ட் கான்செப்டுக்குள்ள, அதாவது எப்படின்னு சொன்னா, இந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல அந்த நிருபத்தை எழுதும் போது அவங்களுக்கு ஒன்னொன்னா நினைப்பூட்டிக்கிட்டே வரார். சோ இந்த 9ஆம் வசனத்துல அன்பை பத்தி பேசிட்டார். அதுக்கு முந்தின வசனங்கள்ல பரிசுத்தத்தை பத்தி பேசுறார். ஞாபகம் இருக்குல்ல? பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம்ன்றத பேசுறாரு, அன்பை பத்தி பேசுறாரு. இப்போ 10ஆம் வசனத்துல எதை பத்தி பேசுறாரு பார்க்கலாமா? அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்குமுள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடு எங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். என்ன செய்து வருகிறீங்க? மக்கதோனியாவில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்க செய்து வருகிறீர்கள். என்ன செய்து வருகிறீர்கள்? என்ன செய்து வர்றீங்க? அன்பு. சகோதர ஒருவர் அன்பு கூறுங்கள் சொன்னா என்ன அர்த்தம்? இந்த தெசலோனிக்கே சபை அந்த மக்கதோனியாவில் இருந்த மற்ற சபைகள், மாசிடோனியா இஸ் the northern side. So இந்த northern sideல இருக்கிற இப்போ தெசலோனிக்கே பாருங்க, அந்த லெஃப்ட்ல இருக்குது பாத்தீங்களா தெசலோனிக்கேயா. இப்போ மக்கதோனியாவில் இருக்கிற சபைகள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பக்கத்துல இருக்கிற பெராயா, அப்போலோனியா, அம்பிஃபோலி, அப்புறம் பிலிப்பி, நேயோபோலி, இந்த எல்லா இடங்களுக்கும் இந்த சபை தெசலோனிக்கே சபை ஒரு முன்மாதிரியான சபையாக இருந்தது. The Thessalonian church was an example church to all the people in the region of Macedonia. மக்கதோனிய சபைகளுக்கு தெசலோனிக்கே சபை ஒரு முன்மாதிரியா இருந்தது. பிலிப்பிய சபையும் அப்படிதான். ஆண்டவர் ரொம்ப பாராட்டுகிற சபைகள். பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பாராட்டுகிற சபைகள் எல்லாம் மக்கதோனியா சபைகள்ல தான் இருக்கு. அதுல தெசலோனிக்கே சபை இந்த அன்புக்காக பாராட்டப்படுகிறது. மக்கதோனியா நாடு எங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகணும். கையை வைத்து யார்கிட்ட அதிகமா எதிர்பார்ப்பாங்கன்னா, யார் அதுல சிறந்து இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஒலிம்பிக்ல, குத்துச்சண்டை போட்டியில
குவாலிஃபை ஆனவங்ககிட்ட தான் மெடல் எதிர்பார்ப்பாங்க. குத்துச்சண்டை போட்டிக்கு குவாலிஃபை ஆகாதவங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, மெடல் எங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப குவாலிஃபை பண்ணியிருந்தாதான். இப்ப இவங்க கிட்ட அவர் சொல்றாரு, நீங்க அன்பிலே இன்னும் அதிகமாய் பெருகணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பாருங்க, இந்த மக்கதோனியா பகுதிக்கு ஊழியம் செய்யறதுக்கு பவுல் அப்போஸ்தலன் சாதாரணமா போல ஒரு விஷன் வந்துச்சு. அந்த விஷன் படி அவர் போனார். சொல்லுங்க அல்லேலூயா. In Paul's ministry, one of the biggest comforting ministry வந்து மாசிடோனியா ரீஜியன்ல தான் பவுலுக்கு கிடைச்சது. They were the ones who were supporting him, not while he was in ministry with them, but also when he was in ministry in Corinth, also when he was in prison in Rome. ரோமாபுரியில் இருக்கும்போது கூட மக்கதோனியா சபை அன்போடு கூட அவர்கள் காணிக்கைகளையும் அனுப்பினார்கள், ஊழியர்களையும் அனுப்பினார்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்துக்கு மிகுந்த அன்பினுடைய ஒரு பேக்கிங்காக இருந்தார்கள். ஆகவே அவர் சொல்றார், இன்னும் அன்பிலே நீங்க பெருக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது அவர் சொல்றார் பாருங்க, அடுத்த ஸ்டாண்டர்ட் வந்து 11th அவர் சொல்றது இன்னொரு ஸ்டாண்டர்ட் சொல்றாரு பாருங்க. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, அதாவது those who are outside the church, அவங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி நடக்கணுமா? யோக்கியமாய். என்ன ஸ்டாண்டர்ட வைக்க விரும்புறாருன்னா, உங்களை பத்தி யாருமே ஒரு சின்ன ஒரு ஸ்பெக் ஆஃப் டவுட்டோ அக்யூசேஷனோ வைக்க கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சில பேர் தப்பு பண்ணாங்கன்னு சொல்றோம், ஒரு சரியான அயோக்கியம் சார். யோக்கியனுக்கு ஆப்போசிட் என்ன? அயோக்கியத்தனம். அப்ப யோக்கியமும் அயோக்கியமும் என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்புல, அவங்ககிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல, பணத்துல, சபையில கரெக்டா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி, சபைக்குள்ள மட்டும் இல்ல, பவுல் பாத்தீங்களா ஸ்டாண்டர்ட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறார். சகோதர சிநேகம்ன்றது சபைக்குள்ள இருக்கிற சகோதரர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு. இப்போ he is addressing the church in response to the world. First he was explaining about the church in response to the church. Now he is addressing the church in response to the world. கிறிஸ்தவரா இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு பேட்ஜ் கொடுத்து, யாருக்கு விரோதமானாலும் நீ ஜெபம் பண்ணு, நான் சண்டியரு, நீ சொன்னீன்னா நான் போய் அழைச்சிட்டு வந்துடுவேன்னு சொல்லி ஆண்டவர் இல்லை. அநேக கிறிஸ்தவங்க நினைச்சுக்கிறாங்க, ஆண்டவரே அவரை தொடுவீராக, இந்த பக்கத்து வீட்டுக்காரியை தொடுவீராக, என் மேனேஜரை அடிச்சு காலி பண்ணுவீராக. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சண்டியர் இல்லைங்க. இந்த பில்லி சூனிய ஜபம்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பேரு பில்லி ஜபம். ஆண்டவரே அவனை தொடுங்க, அவனை பழி வாங்குங்க. ஆண்டவர் சொல்றார், புறம்பே இருக்கவங்களுக்கு முன்னாடி நீ யோக்கியமா நடக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை,
சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.